கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து உதவிகளும் ஒத்தாசைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம்தான் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ ஆபிரகாமை தேவன் ஆதியாகமம் 22:17 வாசிக்கும் போது, வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருகச் செய்வேன் சொன்ன கர்த்தர், இதோ அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக வித காரியங்கள் தேவன் அவனை சோதித்து பார்த்தார். ஆபிரகாமை தேவன் சோதித்து பார்த்தார். ஆனாலும் பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் மிகவும் விசுவாசமாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அதே புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எபிரேயர் 11:8 சொல்கிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அவன் விசுவாசத்தினாலே அவனுக்கு வயது சென்ற போது ஒரு மகனை கொடுத்து அவனை சோதித்து பார்த்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் இந்த நாள்களிலே உன்னையும் என்னையும் அவர் சோதிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த சோதனையிலிருந்து நாம் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் சேரும்போது அவர் உன்னையும் என்னையும் அவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர் பெருகு செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அநேக வித போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக வித காரியங்களை உலகத்தில் பார்க்கும்போது இடரான காரியங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய அவருடைய வார்த்தையில அவருடைய வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது அவருடைய பிதாவானவர், கிறிஸ்துவானவர், இயேசுவானவர் அவர் சென்ற அநேக காரியத்தை நாம் விசுவாசத்தினாலே அவரிடத்தில் நாம் சேரும்போது அவர் உயர்த்த அவர் போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.